guys, welcome. So நம்ம Xylem State Tamil channelல question of the day series start பண்ணியாச்சு. அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது solution chapterல இருந்து ஒரு vapor pressure question தான். ஸ்டார்ட் பண்ணலாமா? So class போறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸோட handwritten notes வேணும் அப்படினா இந்த ஸ்கேனரை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். So let's move. Yes, before that, so in the courses, so இப்போ இந்த கோர்சஸ் யாருக்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிப்பீட்டர்ஸ் அண்ட் தென் ரீரிப்பீட்டர்ஸ்க்கு இப்போ மெகா டிஸ்கவுண்ட்ல போயிட்டு இருக்கு. ஃபார் 13,649 நீங்க ஆன்லைன் கிளாஸஸ் கோர்ஸை பை பண்ணிக்கலாம். ஸோ இதுல லைவ் கிளாஸஸ் அண்ட் தென் கொஸ்டின் ஆன்சர்ஸ், கிரேட் இந்தியன் பேட்டிலோட டெஸ்ட் சீரீஸ் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அண்ட் திஸ் இஸ் a class for 12th standard state board as well as CBSE board. So இதுல பாத்தீங்க அப்படின்னா 11,899 after discount. So live classes, recorded session and then previous year questions நீங்க பாத்துக்கலாம். Yes, and this is for the fast track batch. So fast track classes already start ஆயிடுச்சு. So யாரெல்லாம் join பண்ணிக்கணுமோ join பண்ணிக்கோங்க. This is also for repeaters and then re-repeaters. Just for 8,499. Okay guys, let's enter to the topic question of the day solution chapterல இருந்து. ஓகேவா, வேப்பர் பிரஷர். சோ இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சொல்லலாம். ஃபைன். சோ இப்போ இந்த क्वेश्चनக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பேசிக் ஐடியா தெரியணும். சி, பியூர் சால்வெண்ட் எடுத்துட்டீங்கன்னா வேப்பர் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும். இதுவே அதுல solute, non-volatile solute ஆட் பண்ணீங்க அப்படின்னா வேப்பர் பிரஷர் கம்மியாகும். ரைட்டா? இதான் நம்மளோட கான்செப்ட். ஏன்னா அந்த non-volatile solute என்ன பண்ணும், போய் சர்ஃபேஸ் மேல உட்கார்ந்துக்கும். அப்ப கீழே இருக்கிற வாட்டரை வேப்பரா மாற விடாது. அப்படி வாட்டர் வேப்பரா மாறல அப்படின்னா கண்டிப்பா நம்பர் ஆஃப் வேப்பர்ஸ் கம்மியாகுது. வேப்பர்ஸ் கம்மியாச்சு அப்படின்னா வேப்பர் பிரஷரும் கம்மியாகும். கரெக்ட்? இத வச்சுதான் நம்ம ஒரு क्वेश्चन டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். சோ the vapor pressure of the pure benzene. சோ இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா pure வந்து யூசுவலா P0 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, வாட் இஸ் இட் கால்ட் as P0. So vapor pressure of the pure benzene எவ்வளவு கொடுத்திருக்காங்க, which is given 640 mm Hg கொடுத்திருக்காங்க. அடுத்து யாரு, 2.2 gram of non-volatile solute. solute எப்பயுமே இந்த லெசன்ல செகண்டா எடுத்துக்குவாங்க. So W2 is given 2.2 gram. வேற என்ன டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க, 40 gram of benzene கொடுத்திருக்காங்க. அது யாரு, which is W1 40 gram of benzene. So the vapor pressure of the solution, so P ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, which is 600 mm Hg. இதுக்கும் P0 க்கும் P க்கும் என்ன வித்தியாசம், இது வந்து பியூர் சால்வெண்ட்க்கு, இது சொல்யூஷனுக்கு. நம்ம சொன்ன மாதிரி 2.2 gram of solute எடுத்து இங்க ஆட் பண்ணும்போது என்ன நடக்குது, நம்மளுக்கு வேப்பர் பிரஷர் கம்மி ஆகுது. ரைட்டா? ஓகே, இப்ப क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க, calculate the molar mass of solute. நம்ம டைரக்ட்டா ஃபார்முலாஸ்க்குள்ளே என்டர் ஆயிடலாம். என்ன ஃபார்முலாஸ் நம்மளுக்கு, it is P0 minus P divided by P0 which is equal to chi2. ரைட்டா? இதுதான் வந்து ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் சொல்லுவோம். அந்த ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் பாத்துட்டீங்க அப்படின்னா மோல் ஃபிராக்ஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? எழுதியாச்சா? அடுத்த வர்க் என்னது நம்மளுக்கு, P0 ஓட வேல்யூ என்னது 640, P ஓட வேல்யூ என்னது 600 divided by P0 ஓட வேல்யூ என்னது, so 640 which is equal to chi2. யார் இந்த chi2? See, chi2 பாத்துட்டீங்கன்னா மோல் ஃபிராக்ஷன். இந்த மோல் ஃபிராக்ஷன் நீங்க எப்படி எழுதலாம், you can write N2 divided by N1 plus N2. So N1 ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா it is a solvent and N2 is what, it is for the solute. கரெக்ட்டா? so யூசுவலா டைல்யூட்டா இருக்கும். அந்த டைல்யூட் கண்டிஷன்ல நான் வந்து செகண்ட் காம்போனன்ட் தான் சொல்யூட்டா வச்சிருக்கேன். ஓகே, அந்த டைல்யூட் கேசஸ்ல நான் என்ன பண்ணிடலாம், வெரி டைல்யூட் கேசஸ்ல இந்த N2 நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கு. அப்போ அங்க 0.1 இருக்கு, அது கூட 0.0.1 நீங்க ஆட் பண்ணா ஒரு பெரிய வித்தியாசம் இருக்க போறது இல்ல. ரைட்டா? அதனால இந்த N2 நான் நெக்லெக்ட் பண்ணிட்டு எப்படி எழுதிக்க போறேன் அப்படின்னா N2 divided by N1 அப்படின்னு எழுதிக்க போறேன். because concentration is very very less. இப்போ N2 divided by N1 எழுதியாச்சா? இப்ப யார் இந்த N2? N2 is nothing but W2 divided by MM2. அவ்வளவுதான்.
which is given mass divided by molar mass. இந்த formulas நிறைய டைம் படிச்சிருப்போம்ல, given mass divided by molar mass. அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? 640 minus 600 divided by 640, which is equal to W2 divided by mm2 divided by next என்னது என்ன கொடுத்திருக்காங்க givenல நம்மளுக்கு? So n1 கொடுத்திருக்காங்களா? அப்ப W1 divided by mm1. क्वेश्चनல கேட்டிருக்குது molar mass of solute. நான் இப்போ என்ன கால்குலேட் பண்ணனும்? இவங்கள தான் கால்குலேட் பண்ணனும். சோ நம்ம ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம். சோ ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணா சோ இங்க எனக்கு என்ன கிடைக்கும்? 40 divided by 600 கிடைக்குமா? ஓகே, சாரி 640 இல்ல, yeah it is 640. அப்ப 40 divided by 640 which is equal to, நான் என்ன சொல்லலாம் கவனிங்க, so n2. so இப்போ நான் n2 தான் என்ன எழுதிருக்கேன்? W2 மாத்திட்டேனா? அப்போ நான் ரீஅரேஞ்ச் பண்ணி W2 divided by molar mass of 2 இங்க ரெசிப்ரோக்கல் நடந்து mm1 molar mass of 1 divided by W1 ரெசிப்ரோக்கல் ஆயிடுச்சு. அடுத்து நம்மளோட டாஸ்க் என்னது? இந்த mm2 கால்குலேட் பண்றது. அவங்கள தூக்கி இந்த சைடு போட்டுலாமா? ஏன்னா இவங்க தான் மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட். பேலன்ஸ் இருக்கிறவங்களா அந்த சைடு போடுங்க. என்ன கிடைக்கும்? 640 divided by 40 into W2 ஓட வேல்யூ நம்ம என்னன்னு பார்த்திருக்கோம்? 2.2. so 2.2 molar mass of 2 தான் எடுத்து அந்த சைடு கொண்டு போயாச்சு. இப்போ வேற யார் இருக்கா? 1 ன்னு வச்சுக்கலாம். molar mass of 1 எவ்வளோ? what is molar mass of 1? see இங்க 1ங்கற காம்போனன்ட்ட நான் என்னவா எடுத்திருக்கேன் அப்படினு சொன்னா பென்சீனா எடுத்திருக்கேன். because benzene is nothing but it is a solvent. பென்சீனோட ஃபார்முலா என்னது நம்மளுக்கு? C6H6. சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 6 into 12 plus 6 into 1. கரெக்ட்டா? சோ 6 into 12 பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? சோ 72 plus 6 பண்ணீங்கன்னா 78. அப்போ சோ mm1 பாத்தீங்கன்னா 78, W1 எவ்வளவு கொடுத்திருக்காங்க क्वेश्चनல? which is 40 gram. அப்ப W1 is 40 gram. so solve பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எவ்வளவு கிடைக்கும்? you will get 68.6 gram per mole. அப்ப molar mass of the solute நம்ம calculate பண்ணிட்டோம். so that's all. it is very simple. கரெக்ட்டா? so formulas தெரிஞ்சு நீட்டா given எழுதுனீங்க அப்படினா ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். so this is a question of the day, very important question. yeah, இப்போ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. so next half yearly rush and then question of the dayல நம்ம மீட் பண்ணலாம். bye bye.